நீங்கள் எல்லாரும் அந்த ஸ்டிக்கை தூக்கி போட்டு பிடிச்சோம். அதில் சரியாக பிடிக்காதவங்களுக்கு கோவம் வந்ததா? ஏன் வந்துச்சு உங்களுக்கு? பிடிக்கலன்னு கோவம் வந்தது. கரெக்ட். அப்போ நமக்கு சாப்பிட வர்றவங்களுக்கு நம்ம சர்வீஸ் சரியாக பண்ணல, அவங்களுக்கு கோவம் வருமா வராதா? அதான் இதனுடைய அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த ஸ்டிக்கை தூக்கி போடுறது மட்டும் நீங்கள் பிடிக்கிறது கிடையாது. பிடிச்சிட்டு கையை விடுறது அதெல்லாம் எப்படி நம்ம பிடிக்காம மிஸ் பண்ணுமோ, நம்ம வேலை செய்யல நமக்கு வர்ற கிளைண்ட்டுக்கு நம்ம வந்து சரியாக அவளை உபசரிக்காததுக்கு ஈக்குவல். கரெக்டாக? அப்போ நம்ம வந்து ஒரு கேமில் அது பிடிக்க மிஸ் பண்ணும்போது, நம்மகிட்ட கூட வேலை செய்கிற ஒரு தொழிலாளி மிஸ் பண்ணும்போது நம்ம கோவம் வரும்போது, கரெக்டாக நியாயமானது. அதே போல் தான் நமக்கு சாப்பிட வர்றவங்களுக்கும் அவங்க ஏற்கனவே காசு கொடுத்து தான் சாப்பிட்றாங்க, சும்மா யாரும் சாப்பிடல, நம்மளும் சும்மா கொடுக்கல. அப்போ அவங்களுக்கு கோவம் வருமா வராதா? ரைட். அப்போ நம்ம அங்கே நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட யாராவது இந்த மாதிரி தவறு பண்ணால் கூட நீங்கள் உடனே சுட்டி காமிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து இந்த எங்கள் ரஞ்சித்தா ஏன் அப்படின்னா அவன் கொஞ்சம் ஸ்லோ பிக்கப், அவனை விடலையே, கொஞ்சம் கொஞ்சம் அவனை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு திருப்பி வேணா கூட்டிக்கிட்டோம். 5 வரலும் ஒன்றா இல்லை. கரெக்டாக? அப்போ 5 வரலும் ஒன்றா இருக்கும்போது என்ன பண்ணணும்? நம்மள்ட்ட நல்ல ஸ்பீடாக அந்த இன்னைக்கு அந்த டீமை வழி நடத்தினான், சூப்பர். அதே மாதிரிக்கே வழிநடத்த தெரியாத ஒரு ஆள் இருப்பாங்க, ஒரு ஆள் கோஆர்டினேஷனு, ஒரு ஆள் ஐடியா கொடுக்கறது, இப்படி இருக்கு. ஒரு ஆள் இந்த வேடலில் 5 வரலும் 1 வரைக்கும் இந்த சுண்டி வரலும் நமக்கு எதாவது யூஸ் ஆகும். ஓகேவா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே செஞ்ச தப்பு அப்படியே இங்கே பண்ணீங்க. கடைசியாக விளையாண்ட கேமுக்கு அந்த நூல் கண்டு கொடுத்தாங்கல்ல, அந்த பேப்பரை எங்கே போட்டீங்க? அப்படி எடுத்தீங்க, அப்படி போட்டீங்க. கேண்டீனில் நம்ம கைக்குள்ளஸ் எடுக்கிறோம், அங்கே போடுறோம், கேப்பை எடுக்கிறோம், அங்கே போடுறோம். அதே தப்பு தான் இங்கே பண்ணீங்க. ஏன் குப்பை தொட்டிட்டு போடணும் என்ன வரல? நமக்கு இன்னைக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம். கரெக்டா? அந்த நமக்கு என்னன்னா பேசிக் வந்துட்டு நம்ம இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி வேலை செய்கிற இடத்தையும் சுத்தப்படுத்த நம்ம சுகாதாரமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இல்லைன்னு சொல்லி இப்போ தான் லேட்டாக சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம அதை யாரும் பயன்படுத்துறது கிடையாது. இதே நம்ம வெளிநாட்டில் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உடனே ஃபைன். இப்போ நம்ம பைக்கில் ஹெல்மெட் போடாமல் போனேன்னா பிடிச்சி ஃபைன் போடுறாங்க. அப்போ பயந்துக்கிட்டு நம்ம போடுறோம். உயிருக்கு இப்போ யாரும் இப்போ முக்கியத்துவம் கொடுக்குறது கிடையாது. 500 ரூபா பெனால்ட்டிங்க இருக்கா தான் நம்ம வந்து ஹெல்மெட் போடுறோம். நிறையா பேர், எல்லாரையும் சொல்லலை. கரெக்டாக? ஏன் நம்மக்கிட்ட கேப் வந்துட்டு வேலை முடிஞ்சு போகும்போது ஏன் டஸ்ட்பினில் போட மாட்டேங்கிறோம்? அதுக்காகத்தான் அந்த நூலை கொடுத்து உங்களை பார்த்தது என்ன அப்படின்னு. எத்தனை பேர் அந்த டஸ்ட்பினில் மட்டும் போடுறீங்க அப்படின்னு? போட்டிருந்தால் சந்தோஷம். கரெக்டா? அந்த நூல் நம்ம வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு. கரெக்டா? கரெக்ட். எதுக்கு 5 பேரை வந்து இது போடுறோம்? நமக்கு மெனுவில் நூல் ஒன்று தான். கரெக்டா? சாப்பாடு ஒன்று தான். நூலை வச்சு எத்தனை கட்டம் போட்டீங்க? அதே போல தான் லஞ்சு ஒன்று, ஆனால் மெனு 4-5 வகையான மெனு. அந்த மெனுவை வந்துட்டு நம்ம கரெக்டாக சமையல் பண்ணி கொடுக்கணுங்கிற அந்த நூலை கொடுத்தது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் ஒவ்வொரு கேம் நான் முதல்ல சொன்னேன், ஒவ்வொரு கேம் நம்ம வேலையோட கனெக்ட் பண்ணணும். கரெக்டா? சார் இன்னைக்கு 2 கேம் என்ன முடிக்கல, ஏன்னா இது காரணம் ஏன்னா நம்ம தான் இன்னைக்கு 2 கேம் வேலை கற்றுக்கிற முடியாதுக்கு ரீசன் என்ன, கொடுத்த அந்த கேமை வந்து டயத்துக்குள்ளே முடிக்க முடியல. கரெக்டா? அப்போ இன்னைக்கு நமக்கு வந்து இந்த டைம் திருப்பி கிடைக்குமா? கிடைக்கலாம். எப்போத்தையும் கிடைக்கல. இன்னைக்கு போனது தானே. கரெக்டாக? வேலை செய்யும்போது சூப்பர்வைசர் மேனேஜர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செய்யணுங்கிறத நீங்கள் எல்லாம் சொன்னீங்க. டீம் ஒர்க்குங்க. எஸ், கரெக்டு. குணசேகரன் அவங்க டீமை வந்து நல்லா புரிஞ்சுங்க. அவன் டீமை வந்து அந்த கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி வழி நடத்தினா தான் அவங்க டீம் சக்ஸஸ். 6, 12, 18, 20 பேர் சக்ஸஸ். என்ன காரணம்? அந்த டீம் லீடரு சூப்பர்வைசர் மேனேஜரை சொல்கிறத நீங்கள் கரெக்டாக கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா நமக்கு பிரச்சனையே வராதுன்னு கிடையாது. அது பிறகு வர அர்த்தம் கிடையாது. 10 பிரச்சனை இருந்தால் 7, 8, 5 குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு நாளைக்கு 0 ஆகும், ஒரு நாளைக்கு டகார்னு 10 போகும், ஒரு நாளைக்கு 1 வரும். இதுதான் நம்ம வேலை. அந்த மாதிரிக்க அது நம்ம 0 ஆக்கிறது தான் நம்மளுடைய நோக்கமே. கரெக்டா? நம்ம சூப்பர்வைசர் மேனேஜர் என்னடா ஏன் சொல்லாமல் லீவ் எடுக்கிறீங்க? நீங்கள் சொல்லாமல் லீவ் எடுக்கிறது தான் நெட்டில் தெரிஞ்சது. நீங்கள் 6 பேர் இருந்திருந்தீங்கன்னா ஒரு இடத்துல 5 பேர் தான் இருந்தாங்க, ஒரு ஆள் ஆப்சண்ட். அந்த நெட் எப்படி இருந்தது? 6 பேர் கொடுத்தது, ஒரு ஆள் ஆப்சண்ட். அப்போ 5 பேர் என்னாச்சு? 6 முக்கோணம் கரெக்டாக இருந்தது, 5 முக்கோணம் சரியாக இருந்ததா? சரியா இல்லை. கரெக்டா? அதே போல தான் நீங்கள் 10 பேர் வேலை செஞ்சால் கரெக்டாக இருக்கும். 8 பேர் வேலை செஞ்சா ஆனால் வேலை முடியும். கரெக்டான குவாலிட்டியாக முடியுமா? முடியாது.
ஏன் நம்ம வந்துட்டு டெய்லி குளிச்சுட்டு வாங்க, சர்வ் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்கிறோம்? நம்மளை ஒருத்தர் மதிக்கணும் அப்படின்னு வச்சுக்குவேன். வந்துட்டு இந்த இடத்துல ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸாக போட்டு வந்துட்டு வச்சுக்கேன், நீங்களாம் என்ன நினைப்பீங்க? என்ன ஒரு ஜிம் வந்துட்டு இப்படி நிற்கிறான் பாரு, அவன் வந்து பேசுகிறான் நினைப்பீங்கன்னு நினைக்க மாட்டீங்களா? சரி, இப்போ பஸ்ஸில் போகிறோம், கரெக்டா? நீங்கள் பஸ்ஸில் ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் உட்காந்த சீட்டில் ஒரு ஆள் இறங்கி போயிட்டாரு, ஒரு ஆள் டிப்டாப்பாக வர்றாரு, அவருக்கு பின்னாடி அழுக்கா உள்ள ட்ரெஸ் போட்டு வர்றாரு, நீங்கள் என்ன நினைப்பீங்க? அழுக்கு ட்ரெஸ் போட்டதால் பக்கத்தில் உட்கார நினைப்பீங்களா? நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் போட்டதால் பக்கத்தில் நினைப்பீங்களா? டிப்டாப்பா. நீங்க பஸ்ஸில் பயணிக்கிறது 20 நிமிஷம் இல்லை 40 நிமிஷம் இல்லை ஒரு மணி நேரம் ஆகும். அந்த 1 மணி நேரத்துக்கே நீங்க என்ன டிப்டாப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? அப்ப 8 மணி நேரம் வேலை செய்யற இடத்துல ஏன் நம்ம டிப்டாப்பா இருக்கணும், ஏன் டிப்டாப் போகக்கூடாது, ஏன் நினைக்க மாட்டேங்கிறோம்? இப்போ குமார் டிப்டாப்பா வரான், குமார் நினைக்கலாம், ஐயோ சார் நான் சூப்பரா வரேன், ஏ சூப்பர். ஆனா ரிசல்ட் என்ன? குமார் 10 பேரை வர வைக்கணும். ஒன்றும் இல்லை, உங்கள் பையன் 5ஆம் கிளாஸை படிக்கிறான், இந்த வருஷம் 5ஆம் கிளாஸ் போகிறான், ரைட்? ஒரு வருஷம் 5ஆம் கிளாஸ் போனான், இந்த வருஷம் பாஸ் ஆகி அடுத்த வருஷம் 6ஆம் கிளாஸ் போனோம், அடுத்த வருஷம் 5ஆம் கிளாஸ் இருந்தால் அவன் என்ன பண்ணுறான்? ஃபீஸ் கட்டுறான், யூனிஃபார்ம் கொடுத்துட்டான், சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சான், டியூஷன் வச்சான், நாளும் பண்ணான். பையன் பாஸ் பண்ணி போனாப்லையா? போகல, ஃபெயில் ஆகிட்டான். அப்போ இவர் எடுத்த எஃபர்ட் என்னாச்சு? போச்சா? அதே போல தான் நம்ம கேண்டீனில் மெயின்லாண்ட் ஈஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னா நமக்குள்ள போட்டிகள் இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. இந்த ப்ரோக்ராம் ஏன் இந்த மாதிரி நடத்தினா நல்லா புரிஞ்சுங்க. சில இதுக்கு வந்துட்டு நம்ம கண்ணால் பார்க்கறதுக்கு எஃபெக்ட் நிறையா இருக்குது, காதால் கேட்கறோட. அதுக்கு தான் உங்களை இந்த மாதிரி ப்ரோக்ராமை சரி செஞ்சு ஒரு சேஞ்சஸ் பண்ணலாம். மாற்றம் தான் மாறாது. காலையில் தான் சொன்னேன், மாற்றம் ஒன்று தான் மாறாது, கரெக்டா? எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம காலத்துக்கு அந்த மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம ஜெயிக்கலாம். 1982 நம்ம கம்பெனி ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சாங்க? சின்னதாக ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு எந்த லெவலில் இருக்கு, கரெக்டா? அப்போ கம்பெனி அன்னைக்கு ஆரம்பித்த உடனே நம்ம சேர்மன் வந்து சிஆர் சார் வந்துட்டு கணக்கு வந்து ஒரு நோட் எழுதிக்கிட்டு இருந்தார், சரியா? இன்னைக்கு நோட்டில் வந்து என்ன ஆகும்? இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. அப்போ நம்ம அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறினது பிறகு தான் நம்ம கம்பெனி வளர்ச்சி அடைந்தது. இப்போ நீங்கள் எல்லாருக்கும் முதல்ல வரும்போது அந்த எனக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு அது பேனாசோனிக்கில் செங்கக்கல் மாதிரி இருக்கும், ஒரு ஃபோனும் இவ்வளோ லென்த்தில் இருக்கும், கரெக்டா? அது இப்படி பட்டன் பட்டன் அனுப்பணும். நம்ம அதுலேருந்து ஆண்ட்ராய்டு பண்ண மாறணுமா இல்லையா? இது என்ன காலேஜாக படிச்சுட்டு வந்தீங்க? இந்த விஞ்ஞானம் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் 18,000 20,000 25,000 மேலே செல்லு யார் வச்சிருக்காங்க? சும்மா கைதுக்குங்க, பரவாயில்ல. 5 பேர் 6 பேர், ஓகே. ஏன் செல்லு 15,000பா? எனக்கு உண்மையில சந்தோஷமா இருக்கு. என்ன அப்படின்னா நான் 15,000 செல்லு வாங்கியிருக்கிறேன், இதில் உள்ள ஆப்ஷன் இப்போ நான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேனா? இல்லை. அப்போ நான் ஒரு யூஸ் பண்ணாத ஒரு பொருளுக்கு நான் ஏன் என்னுடைய உழைச்ச காசை நாங்கள் கொண்டு போடணும்? அதனால நான் வாங்கலை. என்னால் ஆப்பிள் ஃபோன் வாங்க முடியுமா முடியாதா? முடியும். நான் ஏன் வாங்கலை? அந்த பொருளை நான் வாங்கிறேன். என்கிட்ட 10 சட்டை இருக்கு, இன்னும் 5 சட்டை வாங்கி என்ன பிரயோஜனம்? பிறகுகளுக்கு என்ன பிரயோஜனம்? அதே போல நமக்கு தெரிஞ்சதை ஏன் நம்ம அடுத்தவனை சொல்லி திருத்த மாட்டேங்கிறோம்? நம்ம டெய்லி பிரச்சனை. ஏன் என்னைக்கு குறைஞ்சது சொல்லுங்க? இப்போ நம்ம சிம்பிளா சொன்னேன், வாங்கிருங்க. அந்த இதில் போன நமக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி வாங்கி வச்சிருக்கோமோ, வேஸ்ட்டாக வச்சிருக்கோமோ, அதே போல தானே பிரச்சனைகளை நம்ம பேசி தீர்க்கறதுக்கு தயாராக இல்லை. சூப்பர்வைசர் மேனேஜர் சொல்றது கேட்க தயாராக இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் 4 லட்ச ரூபா சம்பளம் ஆகக்கூடிய ஆள், அவர் ஃபோன் வந்து 12,000 ரூபா. எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு? ஏன் அப்படின்னா அவர் சொல்லிட்டாரு, எனக்கு இதில் வந்து வாட்ஸ்அப் பார்க்கணும், புரியுதா, ஃபோனை அட்டன் பண்ணணும், யாராவது வீட்டுக்கு போகும்போது மெயில் அனுப்பிச்சா மெயிலை பார்க்கணும், இது 3 தான் எனக்கு அப்படிங்கிறாரு. மேக்சிமம் இங்கே இருக்க அதை தான் பண்ண போகிறோம். நல்லா போட்டுங்க, இஸ்ரேலில் ஒரு 10 வயசு கீழே யாருமே கேம் விளையாடக்கூடாதுன்னு கவர்மெண்ட் தடை வச்சுட்டான். அவன் தயாரித்து மற்ற நாடெல்லாம் கொடுத்துட்டான். என்னென்னா கேம் விளையாண்டுனா கேமில் யாராவது அறிவு வளருன்னு சொன்னீங்கன்னா இங்கே வாங்க, நான் அறிவு வளரலன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு நமக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்திக்கிற நம்ம தயாராக கிடையாது. நீங்கள் ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு எண்டு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. நம்ம மாறல அப்படின்னா கட்டாயம் மாற்றப்படுவீர்கள். இந்த விரல் இருக்குப்பா, கரெக்டா? இப்படி நான் வளைச்சிட்டேன், இந்த வர நான் இதாக இருக்குது, இப்படி ஆயிடுச்சு, வளைஞ்சிருச்சா, ரைட்டு. இந்த சைடு எவ்வளோ வருதா, வர்றது இந்த சைடு போதா, கொஞ்சம் போகும் இந்த சைடு. நீங்கள் எப்படின்னா எல்லாரும் இப்படி வர மாட்டேங்கிறீங்க, எல்லாம் இப்படி போக பார்க்குறீங்க. நீங்கள் கற்றுக்கிட்டதை போய் உங்கள் டீம்கிட்ட வராதவங்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் இன்னைக்கு கற்றுக்கிட்டது திருப்பி போனான்ல வெங்கடேஷ், அவனுக்கு இது கிடைக்குமா?
இந்த ப்ரோக்ராம் அவங்க சும்மா ரெடி பண்ணுறோமா? கரெக்ட். ஏன்னா அவங்களும் அவங்களுடைய இதுதான் அவங்களுக்கு தொழில். ஆனால் இருந்தாலும் நம்ம சொன்னங்கிறதுக்காக புக் பண்ணுங்கிறதுக்காக வந்து பண்ணுறாங்க. அப்போ நம்ம அதுக்காக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லை? நம்ம கம்பெனி இவ்வளோ செலவழித்து பண்ணுறாங்க, யாருக்காக பண்ணுறோம்? இதில் இந்த பண்ணுறதுனால லாபம் கம்பெனிக்கு இருக்கா, உங்களுக்கு அதிகமாக இருக்கா? சொல்லுங்கள். கம்பெனிக்கு அதிகமாக இருக்கா, உங்களுக்கு அதிகமாக இருக்கா? நாங்களும் எங்களுக்கு ரசன்ஸ் கம்பெனிக்கு லாபம் இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல. யாரை வச்சு லாபம்? உங்களை வச்சு தான். நீங்கள் மாறணும், குவாலிட்டியாக சர்வீஸ் பண்ணணும், நல்லா சிரிச்ச முகத்தோட வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். அதனால் தயவுசெய்து நீங்கள் கற்றுக்கிட்டதை அங்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. ஓசூரில் இங்கே இதே மாதிரி ப்ரோக்ராம் பண்ணோம். ஆனால் நீங்கள் எடுத்த டைம் அங்கே எடுக்கலை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிஞ்சது. ஒரு இதே மாதிரி ப்ரோக்ராம் நடத்தும் போது தயவுசெய்து எல்லாரையும் கலந்துக்கிற சொல்லுங்கள். நான் ரசன்ஸோட ஃபேமிலி மெம்பர் தான். எல்லா சைட்ஸ்க்கு போவேன். ஃப்ரம் டாடா பூனே நெக்ஸானில் அங்கேருந்து அப்புறமா மீரமண்டலி போனேன், சாரோட ஹொசூர் பிளான் போனேன். ஒரு சின்ன டிப்பு தரேன். நான் இந்த ஃபேக்ட்ரியில் லன்ச் டைம் எல்லாருக்கும் என்ன ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற டைம். கரெக்டாக அவங்க ஆஃபீஸில் இருப்பாங்க, ஏதாவது தலைவலி இருக்கும், பாஸ் பிரச்சனை இருக்கும், ஒர்க்கு ப்ரொடக்ஷன் ஏதாவது இருக்கும், டிஃபெக்ட் குவாலிட்டி. நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கும் இருக்கா இல்லையா? நம்மளுக்கு தான் பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. அவங்களும் நிறைய டென்ஷனில் இருப்பேன். கரெக்ட். அவங்களுக்கு நிம்மதி எப்போ கிடைக்குது? சாப்பிட்ற டைமில். ஸோ நான் இன்னைக்கு என்ன பார்த்தேன்னா, நான் சர்வ் பண்ண, நான் வாங்க போன பிளேட்ஸ் எல்லாம் நான் எடுத்தேன். யாருமே ஸ்மைல் பண்ணி கொடுக்கல. கொஞ்சம் அந்த ஸ்மைல் கொடுங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ டென்ஷனில் இருக்காங்க. அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் டைம் எவ்வளோ? அந்த ஒரு 15-20 மினிட்ஸ் தான். 15-20 மினிட்ஸ். கரெக்டாக நம்ம சப்பாத்தி வைக்கிறோம், சாலட் போடுறோம், நம்ம இது பொரியல் போடுறோம், ஏதாவது போடுறோம். கொஞ்சம் ஸ்மைலோடு கொடுங்க. நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. நீ வீட்டில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்மைலில் உங்களோட பார்ட்னர் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? இது சாப்பாடு பிடிக்கலன்னா கூட சரி, எப்படி நல்லா மகிழ்ச்சியோடு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நல்ல ஸ்மைலோடு கொடுத்துருக்காங்க. இது நம்ம எல்லாருமே சீரியஸாக இருந்தாங்க. Hello everybody, my name is Dr. Sachin and I am a life coach. I use games. Activities and exercises. Teach young champions valuable life skills and study skills which help them become number one in studies and number one in life.